நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கூட இந்த நம்முடைய ஆலயத்திலே கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சபை குருவுக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் சற்று நேரம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற வசனம் நாம் ஏற்கனவே வாசிக்கின்ற சுவிசேஷ பகுதியிலிருந்து நாம் சில வசனங்களை வாசித்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஆக்சுவலா பழைய பாட்டில தான் தியானிக்கணும், பட் நம்ம சுவிசேஷத்திலிருந்து அதுக்கப்புறம் பழைய பாட்டு போகலாம். நம்ம எல்லாரும் லூக்கா 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நாம் வாசித்து தொடர்ந்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். Luke chapter 14 verses 7 to 14. நான் அதை ஒரு முறை வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேதாகமத்திலே அவர்களை கவனமாக வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். Luke chapter 14 verses 7 to 14. When he noticed how the guests chose the place of honor, he told them a parable. When you are invited by someone to a wedding banquet, do not sit down at the place of honor. In case someone more distinguished than you has been invited by your host, and the host who invited both of you may come and say to you, give this person your place, and then in this grace you will start to take the lowest place. But when you are invited, go and sit down at the lowest place, so that when your host comes, he may say to you, friend, move up higher. Then you shall be honored in the presence of all who sit at the table with you. For all who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. He said also to the one who had invited him, when you give a luncheon or a dinner, do not invite your friends or your brothers or your relatives or rich neighbors, in case they may invite you in return, and you will be repaid. But when you give a banquet, invite the poor, the crippled, the lame, and the blind, and you will be blessed, because they cannot repay you, for you will be repaid at the resurrection of the righteous. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி சொல்லும் செய்வோம். நல்ல கடவுளே, இந்த நேரத்திற்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்திலிருந்து நாங்கள் மறுபடியுமாக உங்களுடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்படுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்திய வசனத்தை உண்மையோடு உத்தமமோடு கேட்க, இந்த வசனங்கள் எங்கள் எழுதியதற்கு விதை என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் கேட்க, இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாக எங்கள் எழுதியவர்களுக்குள்ளாக சென்று ஆண்டவரே நாங்கள் உணர்வு கனிகளிலிருந்த வாழ்வை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த செய்திகளையே முற்றிலுமாக நாங்களுடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் கண்மலையும் கோட்டியமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் பருவ தகவலே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எழுதிய சிந்தியாலும் உமக்கு மாற்றம் ரீதியாக இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, நான் வாசிக்கிற இந்த பகுதியை நம்ம நிறைய டைம் என்ன செய்வோம்னா அப்படின்னா வாசிச்சு கூட அதே மாதிரி படிப்பு வச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து மீனிங் தெரியும், ஆனால் ஒரு பெரிய உணர்வுகளை நம்ம எழுதுக்குள்ளாக ஏற்படுத்த அதிகமாக திணிக்கின்ற பொழுது என்ன செய்யப்படுகிறதுனா, அதனுடைய வேல்யூ யூஸ் வேல்யூவை நமக்கு அந்த வேல்யூ தெரியாது போயிடுச்சு. அதிகமான வசனங்கள் பேசப்படுகின்ற பொழுது, சீனியர் பேசப்படுகின்ற பொழுது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இன்றி சுகமானது எந்த விதமான ஒரு பவுண்டரி இல்லாம நமக்கு சத்திய வசனங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஏதோ போறோம் வரணும் உதாரணம் கேட்கிறோம், அதை கேட்கும்போது காதுக்கு இனிமையா இருக்கிறதுனால அப்படி சும்மா கேட்கணும். Once again, the Lord is reminding us about this verse, this parable or this incident from the scripture.
மறுபடியும் இந்த திருத்துவ காலகட்டத்திலே இன்னும் நம்முடைய கிறிஸ்டியன் கேலண்டர் டிவைடட் இன்டு 2 சீசன்ஸ் இல்லையா, ஒரு சீசன் இன்னொரு சீசன். இந்த ஜூபிலி சீசன் தான் ரொம்ப பெருசு, 29 கிட்டத்தட்ட 28 29 வீக்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கிரைஸ்ட் சண்டே வந்து அதாவது அவர் வருகை நியாயம் வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவர் பிறப்பு இறப்பு அப்படியே அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பெண்டெகாஸ்ட் வரைக்கும் வருகை நியாயங்களை தொடங்கி பெந்தெகோஸ்தே நியாயம் வந்து ஒரு பகுதி. இந்த பகுதியில் என்ன அதிகமாக நாம் என்ன தியானித்தோம் அப்படின்னா, கடவுள் இந்த மனுக்குலத்திற்காக என்னென்ன செய்தார் என்ற காரியத்தை நம்ம தியானிப்போம். அவர் பிறந்தாரு, இறந்தாரு, என்ன செய்தாரு அப்படிங்கிறோம். இரண்டாவது பகுதி அதாவது என்ன கலர் அப்படி போடுவாங்கன்னா சர்ச்ல வந்து கிரீன் கலர் போடுவாங்க. ஸோ கிரீன் என்ன கிரீன் எதை குறிக்கிறது அப்படின்னா வளர்ச்சி. இது செகண்ட் பார்ட் ஆஃப் தி கேலண்டர். அது என்ன காட்டுது அப்படின்னா, in turn for all the sacrifices and for all the grace and mercy that God has given on us, in turn what are we going to offer to the Lord? நாம் கடவுளுக்குள்ளாக கடவுளுக்கு எதை கொடுத்து கடவுளுக்குள்ளாக எப்படி வளர முடியும் என்கிற காரியத்தை இந்த இரண்டாவது பகுதியாக குறிக்கிறது. ஸோ கடவுள் நமக்கு செய்வது ஒரு 2 மாதம் 3 மாதம் 60 தினம் வச்சு மார்ச் வரைக்கும் இல்லையா, from April till November. இதுல பெரிய பகுதி வாட் ஆர் வி கோயிங் டு டு இன் டர்ன் ரிட்டர்ன் நம்ம எதை ஆஃபர் பண்ண போறோம் ஆண்டவருக்கு. ஒரு குடும்பமாக, ஒரு இண்டிவிஜுவலாக, இல்ல ஒரு சபையாக நம்ம என்ன கொடுக்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளுக்குள்ளாக நான் எப்படி என்னை வளர்த்துக் கொள்கின்றேன், அவர்களுக்கு சொல்ற காரியத்தை அவர்களுக்கு விதையாக சொல்லுகின்ற அனைத்து காரியத்தை என்னுடைய ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை எப்படி மாற்றப்படுகிறது. மற்றவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது அல்லது சபையை பார்க்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்றாங்க? Do they really sense the presence of God outside of the church, outside of the family? That is very important. இந்த ஒரு பகுதியில தான் இன்றைக்கு ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், ஃபாதர் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டவர்கள் பார்க்கின்றோம். He starts with a miracle. ஒரு மிரேக்கிள் தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல ஒரு மிரேக்கிள் நடக்குது. என்ன மிரேக்கிள்னா, பிறந்த பார்த்து இந்த சைடு பை ப்ராக்ஸி. ப்ராக்ஸினா என்னன்னா என்ன சொல்றதுன்னா ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், அதாவது தண்ணி கட்டிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல அங்கங்க தண்ணி கட்டிக்கும். இந்த தண்ணி கட்டும்போது 2 டைப். ஒண்ணு வந்து இப்படி இன்டர்னலாவே இருக்கும். சில நேரத்துல அது என்ன ஆகும்னா வெளியே ஊழலுக்காக ஆரம்பிக்கும். உலகை போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இன்னொரு டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும்போது மெடிக்கலா நான் போறது இல்லை. அது ஒரு ரப்சர் ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த ப்ராப்தி எனிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அப்படியே அந்த வியாதினால பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த இடத்துல இருக்கிறார். வேர் ஹி ஹஸ் கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் என்ன வந்திருக்காருன்னா, வேர் ஹி ஹஸ் கம் அண்ட் வாட் டே ஹி ஹஸ் கம், எப்போ வந்திருக்காரு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ வந்திருக்காரு நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓய்வு நாளில் அவர் வந்திருக்கிறார். ஓய்வு நாள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜூயிஷ் பீப்புள். ரொம்ப ரிலீஜியஸ். அன்னைக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா வெரி வெரி ரிலீஜியஸ். அப்ரப்ட் ரிலீஜியாசிட்டி அப்படியே தெரியும். They are very particular in following the rules, the regulations, the laws, everything. ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க, ரொம்ப வந்து கரெக்டா இருப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, கடவுளை தெரிந்து கொடுக்கிறோமோ இல்லையோ, எது ரொம்ப முக்கியமான எந்த நாள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, எந்த நாளும் செய்வாங்க. ஒரு வரை வசூடுவாங்க. ஒரு நாள் ஆராதனைகள் எல்லாம் முடித்து விட்டு நீ கோர்க்கும் அவன் வந்து ஒரு பரிசெய்ய கூட்டத்தின் தலைவனுடைய வீட்டிற்கு ஏற்றுமானவன் சொல்றார். இப்போ ஏற்றுமும் ஒரு பரிசெய்ய கூட்டத்தில் இருந்தவர் தான் சரியா. அப்படி ஒரு வீட்டுக்கு போறார். ஒரு நாள் பரிசுத்தம் மிக முக்கியம் இல்லையா. ஒரு நாள் பரிசுத்தம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு அசுத்தம்னா நிறைய காரியம் இருக்கு. மரணம் என்றால் அசுத்தம், வியாதி என்றால் அசுத்தம், அப்புறமா எதனா வேலை செய்தால் அசுத்தம், அதுக்கப்புறமா குணமாக்கினா அசுத்தம், சீட்டுப்பட்டவர்களை தொட்டால் அசுத்தம், வியாதி இருக்கிறவர்களை தொட்டால் அசுத்தம், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது இவர்களுக்கு என்று. இப்போ ஒரு நாள்ல எல்லா பரிசுத்த வாழ்வு கூறி இருக்கின்ற இடத்துல பரிசுத்த வாழ்வு இருந்தது.
கடவுளுடைய பார்வையில் அல்ல, இவர்களாக தாங்களாகவே பரிசுத்தவான்கள் என்று நினைத்து கூடியிருக்கின்ற ஒரு இடத்துல ஏற்பாடுகளும் போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குழுக்குழு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. குழு போறாரு, ஏற்பாடு அங்க போறாரு. அங்க போன உடனே he immediately takes notice of the man who had been affected by this edema drop. No one had looked to that man. We have to be very careful what a church is actually. ஒரு சபை என்றால் என்ன? Yes, today my sermon title is unnoticed grace. பார்க்கப்படாத அல்லது பார்க்க மறுக்கப்படுகின்ற சிறுவை. யாருமே பார்க்க எப்படியா கட்டாயம். பரிசேயர்களுக்கு என்ன முக்கியம்? அவர்களுடைய ஆரோக்கியம் வந்து அப்படி சுத்தமா இருக்கும். எல்லா பரிசேயர்கள் வருகிற அந்த இடத்திற்கு பயந்த புத்தியா இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப எது முக்கியமா, இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு கௌரவம் வந்து ரொம்ப முக்கியம். பரிசேயர்களுக்கு சொல்லும்போது தெரியாம மைண்ட் ஒரு இது இருக்கும், இவங்கெல்லாம் பொருளாதார அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இவர்களுக்கு இப்போ இது ரொம்ப முக்கியம். பர்டிகுலர் அவர் ரூல்ஸ் கம்மி. யார் வராங்க, வரவெல்லாம் பரிசீலனா இருக்கணும். வரவெல்லாம் வந்து ஒரு ஓய்வுனால பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்கக்கூடியவனாக இருக்கணும். நினைக்கலாம் இல்லையா, நினைக்கக்கூடியவனாக இருக்கணும். வரவெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அவங்க வர வந்து நல்லா என்ன செய்யணும், அதாவது ஆலயத்துக்கு வரது என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு போகணும். Because this lead of the Bible was much concerned about only the external. ஆனா இதே இடத்துல யாரும் நோட்டீஸ் பண்ணாத ஒரு ஆலயம் செய்யறாங்க, அங்க இருக்காங்க. அது யாருமே அவங்க என்ன செய்யறதுன்னா பார்க்கல. அதனால யாருமே நோட்டீஸ் பண்ண விரும்பல, அவங்க பார்க்கவே விரும்பல. ஒரு எக்ஸாம்பிள், எல்லா சமயங்களுக்கும் என்ன இருப்பாங்க, சில நம்ம இன்வெஸ்டர்ஸ்ல இருக்கு. மற்ற நீங்க மெயின் ஏரியாவில் இருக்கிற சர்ச்சுக்கு எதிர்க்க யார் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. நமக்கு தெரியும் அவங்க அங்க இருக்காங்க. But we would not care to notice it. That is what happening. நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, ஆராதனைக்கு சொல்வதும் ஆராதனையை பங்கு சொல்வதும், அங்க ஜபம் பண்ணுறது, அந்த காரியத்தை கொடுக்குறது, அங்க என்ன முக்கியம், அதுதான் முக்கியம். சரியா, அவங்க அங்க இருக்காங்க. But we do not care to notice them. That is what happens here. No one cares to notice that fellow. ஏன் தெரியுமா, அது வந்து ரூல்ஸ் அவுட் ஆகி வெளியே வந்துச்சுன்னா, பிகாஸ் தட் வாஸ் டூல் அக்யூமுலேஷன் இல்லையா, அது வெளியே வந்துட்டா என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். எல்லாருக்குமே அது இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ போய் அவங்க அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள் அசுத்தத்தை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால ரெகுலர் பர்டிகுலர் ஆன் ரூல் ப்ரொடக்ட் வாட்ஸ்அப் ப்ரொடக்ட் எல்லாருக்கும். Jesus takes notice of this person who was unnoticed by the first door. ஏழுமானவர் திருச்சபை மக்களால் பார்க்கப்படாத அல்லது பார்க்க மறுக்கப்பட்ட இந்த மனிதனை ஏழுமானவர் என்ன செய்வது தெரியுமா, பார்த்து அவங்க முன்னாடி உள்ளது சொல்றார். That is the beauty of the Lord and that is the beauty of the church. Church is not about grandeur. Today we are more concerned about grandeur. ரொம்ப பிரம்மாண்டத்தை தான் நாம் மிகவும் விரும்பப்படுகின்றோம். Church is not about grandeur. Church is about taking notice of the unnoticed. யாரெல்லாம் பார்க்க மறுக்கப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து அவர்களுக்கு என்றும் அவர்களுக்கும் கிருபை இருக்கிறது என்று சொல்லிக் கொடுப்பதுதான் என்ன தெரியுமா, திருச்சபை. அவர் கூப்பிட்டு அவர் குணமாற்றும் போது இவங்க பார்த்து கேட்கிறாரு, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓய்வு நாள்ல இதை சொல்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சில வாழ்க்கை டபுள் மைண்டட். அவங்களுக்கு இப்போ செய்யும் சொன்னாலும் இவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியும், செய்யலாம் சொன்னாலும் எல்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க மாதிரி ஆளு ஏற்றுவாங்க இல்ல, நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் அவர்கிட்ட இருந்து வராது. அதனால என்ன சொன்னா இவங்க வந்து ஒரு நாள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆனவங்க இவங்க சொல்றாரு, அவனுக்கு கூப்பிட்டு குணமாக்கிறாரு. He heals the person and he says, ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓய்வு நாளை இப்படி நடைபெற்றார், இது போல ஒரு சூழல் வந்துட்டா
உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய காற்று வாசு உங்களுடைய ஆறு மாடுகள் இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டால் நீங்க ரூல்ஸை பார்த்தீங்களா இல்ல நீங்க ஓடிட்டு உடனே உதவி செய்வீங்களா? will you take notice or will you ignore it? இதுதான் யோசிச்சு கேட்டு சத்தம் ரொம்ப போதும் வாழ முடியலாம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் இவர் மெசேஜ் சொல்றாரு. இந்த ஒரு காலையில நடைபெற்ற பிறகு மெசேஜ் சொல்றாரு. எதற்கு நீங்க யாரை கூப்பிடுறீங்க? மீன்ல சாப்பிடும்போது நீங்க யாரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு அவரை நான் கூப்பிட்டா நாளைக்கு அவர் என்ன செய்வாரு? அவரே என்ன செய்வாருங்க கூப்பிடுவாரு. இன்னைக்கு நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அவர் என்ன செய்வாரு தெரியுமா? இவர் கொடுத்த கிஃப்ட் நல்லா இருக்கு, அதனால நம்ம அப்படின்னு என்ன பண்ணுவோம், இதுவே கொஞ்சம் கௌரவமா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், கிஃப்ட் கொடுப்போம். பட் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் அபவுட் அது கிடையாது. ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அது கிடையாது. சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அது கிடையாது. எதுக்கு நாம எதுக்கு கொடுக்கின்றோம் அது கிடையாது. நீங்க எதை நினைச்சு கூப்பிடுறீங்களோ தட் இஸ் நாட் தி மெசேஜ். நம்ம எதை நினைச்சு செய்யறோமோ அது மெசேஜ் கிடையாது. தட் இஸ் நாட் ஆக்சுவல் மினிஸ்ட்ரி. எது நம்ம மினிஸ்ட்ரி? நீங்க யாருக்காவது செய்யணும் அப்படின்னா, நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம யாருக்காவது இன்வைட் பண்றோம் அப்படின்னா யாரை கூப்பிட்டோம்னா those who cannot repay their stands to break அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் சொல்றாரு. அதுதான் திருவை. என்ன குணமாக்கணும், எனக்கு 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 எனக்குன்னு இந்த திருவிழா என்ன பண்ணிக்க தெரியுமா? மொத்தம் தலை மாற்றி வச்சுக்கணும். எனக்கு நான் என்னுடைய மக்கள் என்னுடைய விவகாரம் சரியா, நான் செய்யற தொழில் என்னுடைய இப்படி நம்ம மாற்றிட்டோம். ஜீவன் கீட்டிங்க கிரேஸ் இஸ் நாட் அன்காமன், பட் கிரேஸ் இஸ் காமன். கிரேஸ் இஸ் ஃபார் எவ்ரிவன். எல்லாரும் அந்த திருவை உண்டு. நாம் எப்படி அந்த திருவையை காட்ட முடியும் அப்படின்னா, when I start to translate myself inside one particular box, ஒரு வரைமுறைக்குள்ளாக என்னை நான் அகப்படுத்திக் கொண்டு இதில் மட்டும்தான் என்னால் செயல்பட முடியும் என்று ஒருவேளை நான் நினைத்து விட்டால் அந்த இடத்திலே நான் ஒரு பரிசீலனாக மாறிவிட்டு திருமணியிலே நான் தோற்று போயிருக்கேன்னு பார்க்கிறோம். திருமணியில நான் தோற்றுட்டேன் அர்த்தம். பரிசீலனை பதவி குருவில தோற்றுட்டேன். இவர் ஆஸ்கிங் யுவர் கிளீனிங் ஒரு மர்சி ஆஃப் காட் கர்த்தருடைய குருவை வரவேற நீ என்ன செய்யற? நீ இத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தருடைய குருவை தேவைப்படுகின்ற ஒரு மனிதன் உன் கண்களுக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என்ன செய்ய தெரியுமா? நீ கண்டிப்பாக நம்மளே காமி கொடுப்போம். இதெல்லாம் நல்ல பெற்றோர்கள் இருந்துச்சுன்னா அந்த காமியை பண்ணி நம்மளே சாப்பிட்டு போயிடும். ஒரு நாள் கஷ்டமா இருக்கும். நம்மளே எல்லாம் காணிக்கு நம்மளே கொடுப்போம். ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நம்மளே என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்டு போயிடும். பட் குரு நாளைக்கு சொல்லுவோம் And God is more about the respect and the honor. இது நான் செய்தேன், என்னுடைய இதுல நான் செய்தேன், என்னுடைய இன்னும் 5 நாளைக்கு போட்டு ஐயா இருந்தா நான் ஒரு என் டைம்ல நான் சேர்த்து கட்டிட்டேன். என் டைம்ல நான் நல்ல சூப்பரான ஊழியத்தை பண்ணிட்டேன். என் டைம்ல ஐயா இருந்தாலும் சந்தோஷம் சேர்த்துல அதனால என் சொல்லிக்கிறேன். அதனால நான் என் டைம்ல நான் இத்தனை ஆத்மாக்கள் கூட்டிட்டு வந்துட்டேன். That is not important. What you are doing is not important. What you have to do is important. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது முக்கியம் இல்லை, நான் என்ன செய்யணும்ன்றதுதான் முக்கியம். நான் என்ன செய்யணும்ன்ற நம்மால என்ன செய்கிறது, நம்மால கீழே பார்த்து கீழே விழுந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தாழ்மையான உணர்வை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் நான் எதற்கு அகப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கௌரவத்துல அகப்பட்டிருக்கிறேன், நான் இந்த பாடல அகப்பட்டிருக்கிறேன். I am captivated, so much captivated on grandeur, honor and respect. I want to be treated well. நான் வந்தவுடனே என்ன பண்ணணும், ஐக்கு என்ன செய்யணும், பாடுதான் கொடுக்கணும். ஐக்கு ஐக்குள்ள உதாரணமாக சீரன் சொல்லணும். அப்பதான் ஐக்கு என்ன பண்ணுவாங்க, பிரசன் பண்ணுவாங்க. பாவம் டெலிஷன் ஆயிரம் நான் சொன்னேன். ஓகே இல்ல அப்பதான் என்ன செய்வார், ஐக்கு நல்ல உதவி செய்வார்.
ஐயர் அப்படியே மேலே ஏறணும் ஐயர், அப்பதான் ஐயர் என்ன செய்வாங்க, ஊழியர் செய்வாங்க. That is not biblical hospitality. That is not the hospitality that Jesus is talking here. இல்லையா? சபையோட தப்பு பண்ணி கொடுத்தனால அதான் ரொம்ப இங்கிலீஷ் வரும், தப்பா நினைக்காதீங்க. இல்லையா? That is not the hospitality that Jesus is talking here. Who is sitting in your banquet today? Are you displaying the love and grace? அந்த அன்பையும் கிருபையையும் நீ காட்டுகிறாய். வஸ்துவம் தான் நம்ம தான் சாப்பிடுவோம் இல்ல, வஸ்துவம் தான் நம்ம தான் சாப்பிடுவோம். இருக்குது, இல்லாதது, சொல்லாதது, கெட்டது. இப்ப சாப்பிடுறதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒரு மேண்டேட்டே இல்லை, சைன் இல்லை, மேண்டேட்டோ இல்லை. எந்த நேரத்திலேயாவது எப்பயாவது என்ன தெரியுமா அதை சாப்பிட்டுட்டு பெரும் லட்சணம் மாறிவிடும், பெரும் திணிக்காரர்களாக நாம் மாறிவிட்டு ஒரு முறையாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்திருக்கிறோம். Very politely, very humbly. He is not criticizing this verse, right? He is not condemning this verse. அவர் வந்து சேர்த்து குற்றப்படுத்தல, அங்க இருக்கிறவங்க குற்றப்படுத்தல, அங்க இருக்கிறவங்க நீ சொன்னது தப்புடா அப்படியே சொல்லல. மிக தாழ்மையாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை கூட இந்த அங்கே என்ன செய்வது தெரியுமா? மறந்துச்சு. இவையாதான் வந்து இவ்வளவு நாள் நண்பன் பண்ணுகிறோம், இவையாவது விஜயம் வந்து ஆரம்பமாக மாற்றத்துக்கு Yeah, so this is how that Saturday was working, and this is how family today is. I've seen நீங்கள் அமிர்தத்துல கோல்டு சென்டர் போயிருக்கீங்களா? யாரா அமிர்தத்துல கோல்டு சென்டர், அது சீக்கூடிய சீக்கியர்களுடைய சென்டர். இன்னும் நான் ஒரு டைம் அது வந்து ஒரு ஸ்டடிக்காக இன்னும் அண்ணாமலை எந்த இடத்திலும் அவ்வளவு அன்னதானம் நடைபெற்றதை என்னுடைய வாழ்க்கை, அதாவது இத்தனை வாழ்க்கையில நான் என்ன செய்வது தெரியுமா? என்ன போது யாரா அது போலாம், யாரா எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடலாம், யாரா அவங்க எவ்வளவு எவ்வளவு வேணாலும் என்ன செய்யலாம், படுத்துட்டு உடம்பி உணவை அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிய வந்து சீக்கியர்கள் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பரிந்துரையை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடவுளுக்கு சேவை செய்கிறது போல அவர்கள் பார்க்கிறார்கள். அங்க வந்து நம்ம டயலிஸ்டர் போனாலும் சரி, அல்லது இப்படி வியாதியஸ்டர் போனாலும் சரி, அங்க ஒரே லைஃப் தான் என்ன, they have to go, they have to take the plate, they have to stand in the queue, they have to receive the food and they have to sit in the line and sit. இவர்களுக்காக என்ன செய்யறதுன்னா கிறிஸ்தவர்களை எதை செய்ய வேண்டுமோ, எதில் நல்லதாக இருக்க வேண்டுமோ, மற்றவர்கள் இன்றைக்கு அதில் நல்லதாக இருக்கிறார்கள். நாம் அந்த கிருபையை இழந்து அதுக்கப்புறமா சொல்றேன் இல்லையா? அதுக்கப்புறமா அவர் அந்த ஃபார்மர் பத்தி எல்லாம் பேசுறேன், அதெல்லாம் பேசிட்டு இதனாலதான் நீ ரொம்ப குறியா இருக்க, இதனாலதான் ரொம்ப உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் இதனாலதான் ரொம்ப இருக்கு, இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படுறேன். That is not the perspective. That is not love. Selfless love ஒன்று இருக்கு, டிரான்சாக்ஷனல் லவ் ஒன்று இருக்கு இல்லையா? டிரான்சாக்ஷனல் லவ் அப்படின்னா நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், இதை செய்வேன். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆமா தானே? நம்ம எல்லாரும் அதுதான் ஆசைப்பட்டிருக்கோம். Just because I am standing here talking doesn't mean that I don't do that. ஏன் இன்னைக்கு நான் பேசணும் அது வழியில், அதனால நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பேசணும். இங்க நின்று பேசுறதுனால நம்ம ஒண்ணு என்ன இல்ல, இந்த ஒரு நிமிஷம் உண்மையை என்ன செய்ய தெரியுமா? வித்தியாசப்படுத்தும். அது ஒரு மணி நேரத்துக்கு இதை கல்வி கொடுத்தோம்னா அவ்வளவுதான். எல்லாரும் என்ன ஆண்டவனுக்கு ஏற்கனவே இழந்தவர்களாக தான் நம்ம இருக்கும். டிரான்சாக்ஷனல் லவ் ஒன்று. டிரான்சாக்ஷனல் லவ் என்ன அப்படின்னா, யூ கிவ் மீ 100 rupees and when you are நீ வந்து தேவைப்படும் போது உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், 150 ரூபாய் கொடுக்கிறேன் இல்லையா? ஆனால் நாம் உதவி கேட்ட பொழுது உதவியை மறுத்த ஒரு நபர் மறுபடியும் அவருக்கு உதவி தேவை தருகிற போது அவர் நம்மிடத்துல வந்து கேட்டா நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். அன்னைக்கு இப்படிதானே நானும் குத்துறோம் இருக்குங்க, குத்துருவோம், ஆனா சும்மா கொடுக்க மாட்டோம். இப்படிதானே நானும் வந்து அன்னைக்கு மிட்ட கேட்டேன், உங்களோட தான் நான் இவ்வளவு நான் கடவுள் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று தெரியுமா உதவி டிரான்சாக்ஷனல் தெரியுமா? I notice those who aren't noticed yet.
ஒரு உதவியாக இருக்கிறோம். நாம் சபைக்கு வருகின்ற மாணவர்களே, இந்த சபையுடைய என்ட்ரன்ஸ் நம்ம தொட்டுட்டா நம்ம உள்ள வரும் இல்லையா? அந்த அந்த கேட்ல நம்ம அந்த வெஸ்ட் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் தான் வரும். என்ன யூஸ் பண்ணுறீங்களா? அந்த என்ட்ரன்ஸ் உள்ள வரும்போது மை சாண்டல் carries the dust of the teenage girl. ஒரு பீரியட் ஆலோசனாங்க இந்த சொல்றாங்க, அவர்களுடைய பூமியை என்னுடைய கால் என்ன செய்கிறது தெரியுமா? தொட்டுட்டு உள்ளது. எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கிறோமா? பிச்சை எடுக்கின்றவர்களுடைய அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது இல்லையா? உதவி கேட்கின்றவர்களுடைய கரங்களை, அந்த கரங்களை பார்த்துவிட்டு அந்த கரங்களோடு என் கரங்கள் என்ன செய்வது தெரியுமா? சபைக்குள்ளாக வருகிறது. எல்லாம் யோசிக்கும். மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, கர்நாடகத்துக்கு வெளி மாநில அவங்கள மாதிரி அபியூஸ் பண்ணப்படுகிறவர்கள் சரி யாரும் கிடையாது. அது தெரிந்தது இந்த இடம் வந்து சொந்த மாதிரி அவங்க என்ன தெரியும் தெரியுமா? இந்த வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு அவர்களை பொறுமைப்படுத்துகின்றனர். அவர்களுடைய அந்த ஏகத்தோடு நாம் இந்த இடத்திற்கு வருகின்றோம் என்று நம்ம என்ன யோசிச்சு பார்த்துக்கோமா? கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது, அந்த சிலுவையை பார்க்கும்போது ஒரு விதனுடைய கண்ணீரோடு என் கண்களை நான் ஆண்டவருடைய அந்த பிரார்த்தனை பார்க்கணும் அப்படின்னு என்ன நம்ம நினைச்சு போறோமா? நான் இங்க வந்து உட்காரும் போது ஒரு ஆலயத்தவன் துணை அவனை பார்த்துட்டு அவனுக்காகவும் சேர்ந்து ஆலயத்துக்கு நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? சரியா? சிறுவையும் அன்பும் எனக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நான் என்ன செய்கிறது தெரியுமா? நினைத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இவர்களை அனைத்தையும் நேர ஒதுக்கப்பட்டவர்கள், கைம்பெண்கள், குருடர்கள், உழவர்கள், திசைக்காரர்கள், இப்படி தவிர்க்கின்றவர்கள், வீடு இல்லாதவர்கள், வாசல் இல்லாதவர்கள், இவர்களுடைய அனைத்து பாடங்களும் நான் இடத்தில் பார்ப்பாங்க. நான் சபைக்குள்ளாக கொண்டு வந்து இந்த திருவையின் மேன்மை எல்லாம் செய்ய தெரியுமா? அதெல்லாம் நான் வச்சுட்டு நான் வெளியே போகும்போது I take this selfless love outside the church and show the beauty of God to the society. இதெல்லாம் நான் இங்கே வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த திருவையை நான் பாவியாக இருக்கும்போதே அவர் எனக்கு என்ன செய்வாரு? எனக்கு உயிரை கொடுத்தார். நான் அசுரத்தில் இருக்கும்போதே அவர் எனக்கு என்ன பண்ண தெரியுமா? உயிரை கொடுத்தார். நான் அவருக்கு முன்னாக யார் தெரியுமா? அவருடைய திருமையை பெற்றுக்கொண்டவன் அல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்தவன் அல்ல. போது நான் அவருக்கு கீழ்ப்படிந்தவன் அல்ல. ஆயினும் இன்றைக்கும் என்னுடைய சபத்தை கருத்து கேட்கிறது. நம்ம எரிக்கோ ஒரு நாள் ஜோம் பண்ணிப்போம், ஆண்டவரே என்னை பாதுகாப்பா என்னை கூட்டிட்டு போய் வந்து அப்படின்னு. இன்றைக்கும் நம்ம சபைகளுக்கு என்ன உண்டு? பதிவு உண்டு. நம்ம சபத்தை மறந்து இல்லை, மறந்துருந்தாலும் இன்றைக்கும் அந்த பதிவு உண்டு. இவரை திருமையை எனக்கு காத்திருக்கிறாரே, நான் சபையாக இந்த திருமையை பார்க்கப்பட மறுக்கிறவர்களுக்கு எத்தனை முறை காத்திருக்கிறேன். Am I concentrating too much only on honor and grandeur and function and grandeur? நான் ரொம்ப கனத்தை குறித்து, பிரம்மாண்டத்தை குறித்து அல்லது இந்த பண்புகளை குறித்து ரொம்ப யோசிக்கிறதா? இல்ல அந்த திருமையை பார்த்து மற்றவர்களுக்கு இந்த திருமையை நான் கூடுதலாம் அப்படின்றதான் நமக்கு அதை நம்ம ரொம்ப யோசிப்பாங்க. அது சர்ச் வாழ்க்கையாக மூன்றாவது ரொம்ப முக்கியமானது. We are not doing God's life. நம்ம என்ன பண்றோம்? எனக்கு பெயர் வர வேண்டும் என்று நான் செய்வது கிடையாது. ஒருவேளை அப்படி நான் செய்யட்டேன் அப்படின்னா என் பலனை நான் இங்கேயே பெற்றுக்கொள்ளேன். நான் எங்க நினைக்கிறோமோ, எங்க எந்த கௌரவப்படுத்தோ நான் நினைக்கிறோம்னா அங்கே நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் சபை என்பதை நான் யோசிக்க வேண்டும். My return is not in this world. என்னுடைய எனக்கு சேர வேண்டியது, எனக்கு வர வேண்டியது உலகத்திலிருந்து ஒரு பொழுதும் வராது. I am moving for an eternal perspective. நிச்சயத்திற்காக இதை நான் செய்கிறேன். நான் செய்ய ஒவ்வொரு காரியமும் என்ன கவுண்ட் பண்ணப்படுகிறது, என்ன வந்து அது கவுண்ட் ஆகுது அப்படின்னா அது நிச்சயத்துல என்ன செய்யுது தெரியுமா? கவுண்ட் ஆகுது. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு சோறு கொடுக்கிறார். கேட்கிறதா இல்லையா? மற்ற நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
சரிங்களா? யூத் ரொம்ப பிடிக்கும், வெளியே செம்ம ஆக்டிவா இருக்கீங்க, சர்ச் டைம் சர்ச் உடனே ரொம்ப ஸ்மைலிங்கா இருக்கீங்க, எப்பவுமே எப்பவுமே என்ன இதே எனக்கு பிடிச்சதுனா இருக்கும். ஐ வெரி ஹாப்பி, வெரி பியூட்டிஃபுல், எல்லாம் ரொம்ப சரிவா இருக்கீங்க. அந்த சர்ச் டைம் மட்டும் அது சர்ச் நடக்கும்போது மட்டும் ஒரு நாள் நீங்க வந்து முன்னாடி இருந்து நீங்க வந்து ரிசல்ட் எடுத்து பார்க்கணும். வெரி சீரியஸ். அண்ணாமலே பசங்களா இருந்தேன், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், நீ எனக்கு ஆடை இருந்தேன். நான் பலவீனமா சுதந்திரமா இருந்தேன், நீ வந்து எனக்கு அப்படியே ஜோம் பண்ணியா. யாராக இருக்கும், நம்ம யாருக்காக மட்டும் போவோம், எங்க போவோம், எங்க போவோம், எங்க ஜோம் பண்ண போவோம், கஸ்டமர் வீட்டு மட்டும்தான் போவோம் இல்லையா? தட் இஸ் நாட் இன்ஃபேக்ட் தட் இஸ் நாட் கவுண்டட் அட் ஆல். அது என் வேலை, அதனால நான் செய்வேன். என் வேலை செய்யறதுக்கும் ஊழியம் செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. Yeah, this is the work that we all have to do, so we are doing, because we do not want to lose the members. Yeah. அதுக்கப்புறம் நான் பிரசன்ட் இருந்தேன், நான் வந்து செய்த இருந்தேன், நீங்க வந்து என்ன பாத்தீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி நமக்குள்ளே அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, வெளியும் நிறைய பேர் இருப்பாங்க. And I am taking notice of my neighbor. என் அயலான நான் பார்க்கிறேன், அட்லீஸ்ட் பார்த்துட்டு முன்னேற்றிக்கிறேன்னா, or I am very busy in all these stuff that I am taking as an obligation. We are very busy only with the administration and all these things and all. கேட்பாங்க ஒரு ஞானத்துக்குள்ள அன்னைக்கு போயிட்டு ஒருத்தர் சொன்னா, பரிசெய்யணும் சொன்னோம், ஆண்டவரே நான் ரொம்ப ஆசை என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆண்டவரே நான் மாசம் என்ன பண்ணேன், உங்களுக்கு என்ன பண்ணேன், காணிக்க கொடுத்தேன், லாபம் வந்தாலும் சிச்சுக்கார மாதிரி நம்ம காணிகள் தான் அவரு குறைகிறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்காக நான் உதவாக்க கூட்டங்கள் நடத்தினேன், பெரிய பெரிய கேம்பஸ் ஸ்கூல்ஸெல்லாம் நான் என்ன பண்ணேன் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, ரிப்போர்ட் பண்ணணும். அப்ப ஆண்டவர் வந்து கேட்பார் இல்லையா, இன்னொரு ஆண்டவர் கேட்டார், அவதான் ஒரு நான் சத்தியா இருந்தேன். அவங்க என்ன தெரியுமா சொல்ற நண்பர்களே, சத்தியா இருப்பது நாம் பார்க்கின்ற மனிதர்கள் அல்ல, சத்தியா இருப்பது யாரு, யாருங்க, யாரு, அதுதான் வியாதியா இருக்கிறது. நம்ம பார்த்து கீழே விழுந்திருக்கிறது யாரு தெரியாது, வியாதியா கீழே விழுந்திருக்கிறது யாரு, ஆண்டவர். சரி, கல்யாணம் ஒன்றும் செய்ய முடியாதுனால சபையை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா செய்யலாம். ஆடை இல்லாமல் இருக்கிறது அங்க யாரும் ஒரு மனிதன் கிடையாது, அப்படின்னா பண்ணாது. ஆடை இல்லாமல் இருக்கிறவர்கள் அங்க என்ன, அவங்க அங்க இருக்கிற மனிதர்கள் கிடையாது. ஆடை இல்லாமல் இருக்கிறது யாரு, அவங்க வந்து பிரிசன்ல சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மனிதர்கள் கிடையாது. சிறைச்சாலையில் இருக்கிறவங்க யாரு, செய்தியா, இந்த செய்தியா. அவர் ஒரு கதையை கேட்கிறார், பாண்டவர்கள் சொல்வாரு, யாரும் கேட்கக்கூடாத வார்த்தை, நம்முடைய வாழ்வுல நம்ம கேட்கக்கூடாத வார்த்தை என்ன, ஆண்டவர்களுக்கு கேட்கக்கூடாத வார்த்தை என்ன தெரியுமா, நீ யாரும் எனக்கு சத்தமா சொல்லுங்க, நீ யாரும் எனக்கு என்னை விட்டு என்ன விட்டு என்ன பண்ண. Have you ever sensibly recognized the importance of this word? சென்சிபிளாக உணர்வுள்ளவர்களாக இன்றைக்காவது சபையாக நான் செய்கின்ற காரியத்தை, செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தை ஒழுங்காக ஒதுக்கி வைத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை இன்றைக்காவது நாம் யோசித்திருக்கிறோம். யோசிச்சோம்னால் இன்றைக்கு நிச்சயமாக ஐயருக்கு இப்படி இருக்கின்ற வாய்ப்பே இல்லை. இதற்கு காரணம் யாரு, யாரு யாரு, நாம தான் சொல்றது ரொம்ப ஈஸி. நம்ம நீ போய் என் கூட தான் இருக்கிற, நீ இருந்தா நானும் இருந்தா, அதாவது வீட்டுல வந்து பவர் போயிடுச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, கேள்விக்குள்ள தோன்ற மாட்டேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். பக்கத்து வீட்டுல கரண்ட் இல்லையா, ஓகே பரவாயில்ல இப்படி வந்துடணும் அப்படின்னு. சரியா, நாம் என்ன சொல்றது,
மாறிதான் இதற்கு காரணம் யார் தெரியுமா? When I fail to recognize the grace of God, or when I became selfish in the grace of God, ஆண்டவருடைய கிருபை எனக்கு மட்டும். நம்ம ஜபங்களெல்லாம் பாருங்க, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, நீ என்ன ஆசீர்வதிச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? நான் பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஏன் அவங்க ஆசீர்வதிக்க அவருக்கு தெரியாதா? நீ எனக்கு 10 கோடி ரூபாய் முக்கியம் ஆண்டவரே, அது 1 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் புரியுது கரெக்டா? நம்ம சாட்சிகள் சூப்பரா இருக்கும். நம்ம சாட்சி நான் ஆண்டவருக்கு என்று 4 ரூபாய் கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு 40 வருஷத்துக்கு என்ன பண்ணாரு, வீடு கொடுத்தாரு. எவ்வளவு ஒரு சீப்பா ஆயிட்டு திருவள்ளி எவ்வளவு கீழே இறங்கி சொன்னேன், எவ்வளவு கீழே கடைசியாக கொஞ்சம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் சாட்சி எது தெரியுமா? சாட்சி சாட்சி சொல்லுவாங்க. சாட்சினா என்ன? கடவுளே எனக்கு செய்வது நான் என்ன பண்ணோம் சொல்லுவோம். அதான் சாட்சி. ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி வந்து யோசிக்கிற ஆண்டவர் ரொம்ப தனிமையா ரொம்ப அது கடவுளை என்ன பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு. நான் சாரி நாம இருந்த கடவுளை என்ன பண்ணாரு, சத்தமா சொல்லுங்க. நிறைய 1/2 மணி நேரம் சம் சொன்னாரு, 1 மணி நேரம் 5 விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கு முடிச்சது. சாரி இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, வேலை இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, வேலை. சுகவீனமாக இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, ஈஸியா வராதோம் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் போனோமா இல்லை, நம்பிக்கையா இருக்கிறவங்க என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், வீட்டிலே உட்காரணும். அதுதான் நம்பிக்கை. ஆனா நம்ம என்ன பண்றது, உடனே ஓடுறத சுகத்துக்கு அவரு பாவம் அது மாதிரி அவரு நினைக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருப்பாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாரு. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு வரணும். எவ்வளவு கஷ்டப்படும் மெடிசன் மெடிக்கல் ஃபீஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம சாட்சி. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில கடவுள் எனக்கு ஆசீர்வாதம். இது எனக்கும் வருது, கடவுளை நம்பாதான் வருது. திடீர்னு என் வீட்டு ஒரு வேலை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்க முடி பற்றின ஆண்டவரே இது ஏற்று நாமக்கு அப்படியே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்ல பண்ண மாட்டேன். நான் உடனே என்ன பண்ணுவேன், இறங்கி அதை என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், ஃபீல் பண்ணுவேன். இது கடவுளை நம்பாத வீட்டுல வந்துச்சுனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது கடவுளுக்கு இது சாட்சியா? நான் படிச்சு நான் வேலைக்கு போய் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, கடவுளை நம்பாதவங்களுக்கும் என்னோட சிறந்த வேலை கிடைக்குது. இது சாட்சியா? நான் வந்து இன்னைக்கு சிக்காயிட்டு சுகமாயிட்டேன், சரியா? நம்ம கடவுளை நம்பாதவங்க சிக்கியா ஆகாம நல்லா இருக்கலாம். கரெக்டா? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுன்னு டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி யோகா எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா இருக்காங்க. இதான் சாட்சி. எது தெரியுமா சாட்சி? நம்பாதவங்க எந்த சூழலும் கடவுளுடைய திருமையின் வார்த்தைகளை எந்த சூழலிலும் ஒரு சபை விட்டுவிடாமல் அந்த வார்த்தைக்கு உண்மையா இருப்பது என்ன தெரியுமா? அதுதான் இங்க ஏற்றுவாங்க. நீ இதெல்லாம் பண்ணிருப்பா, அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சாப்பிடும். என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சரி, என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணேன். Did you ever take notice of the person who is standing, who is my neighbor? என் அயனா வந்துட்டு எல்லாம் போய் என்ன செய்வது, சூழ்நிலை சொல்லுவாங்க. நீ போய் பேசி வாங்குவது அவருதான் ஆண்டது. ஐயோ அதெல்லாம் வேணாம், அவருக்கே பிடிக்காது, எத்துல ஆண்டது. நீ வாப்பா, நீ ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவருக்கு சூழல் செய்வது எத்து வந்து அவருக்கு. That is not the meaning, you know. Have you ever taken notice of the person who is silently crying outside of his church? Have you ever taken notice of a person who is not having food to eat? ஒரு டைம் பார்க்க முடியாம தவிர்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நீ எங்கேயா பார்த்திருக்கிறியா? நம்ம சபைக்கு வெளியே. அதுதான் நம்ம இன்றைக்கு நமக்கு தேவைப்படுது. இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக கடவுள் என்ன செய்யணுமா தெரியாமலே இன்னைக்கு இந்த வசதிகள் எக்ஸ்ட்ராடரி வந்துச்சு. சரியா? இணையா வசதி இல்லைங்க, எக்ஸிடம் இல்லை. தெரியாம இந்த வசதிகள் முக்கியம். Am I still going to compare between the honor and the grandeur and the dinner? எனக்கு கடவுள் நான் இதை செய்வேன் என்கிற அந்த கௌரவம் இங்க ஒரு பெரிய பேங்க் வச்சுதான் ரொம்ப முக்கியம். நான் ஆள செய்யப்படுறோம்.
அல்லது am I going to step outside, step down, am I going to step down and take notice of the person who needs real grace? உண்மையான கிருபை தேவைப்படுகின்றவனை சபையாக நான் போய் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த கேள்வியோடு நான் இதை உண்மையை செய்தால் அன்பார்களே அன்னைக்கு ஆண்டவர் சொல்வாரு, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ உன் கீழ உண்மையா இல்லை, அதனால ஒரு சந்ததிக்கு இந்த 7 வகையா என்ன செய்ய போற கொடுக்கும். ஓகேவா? இங்க மாட்டி கொடுங்க, நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அவர் பரவாயில்ல போகும்போது ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு போறான் அப்படின்னு. நீ உண்மையா இருந்த, அதனால உங்க என்ன பண்ற 10 சொல்லுங்க. நீ போற வழிகள் உண்மையா இருந்த, ஒரு உணவில்லாதவனுக்கு நீ என்ன பண்ண, நீ சாப்பாடு கொடுத்த, அதனால என்ன பண்ண தெரியுமா? உனக்கு 1000 உணவு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இதே எப்படி இருக்கு? ஒரு கல்வி இல்லாதவனுக்கு நான் என்ன பண்ணேன், நீ ஃபீஸ் கட்டல, அதனால நான் என்ன தெரியுமா பண்ண பண்றதுக்கு லட்சம் பேர் கல்வி இல்லாம படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கண்டனத்துக்கு உண்டான தாண்டி அவர்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி ஒரு சபையை என்ன பண்ண தெரியுமா? ஒரு சுதந்திரமா இருந்தவங்களுக்கு நீங்க தெரியுமா? எல்லைகளுக்கு அவன் தலைவரை கை வச்சு தோணுங்க. அதனால என்ன பண்றேன், இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன், நீ போய் இது எப்படி இருக்கு? We have to work through deep vision, not suffering vision. இந்த வகையான ஒரு 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 விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியுமா? வேலை செய்ய இப்படி செய்ய கற்பனை வந்து when we humbly submit ourselves to God, அவர் சக்தியாக நம்ம சொல்லி முடித்தார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நேர்மை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அடிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் துன்பம். நீ யாரு தாழ்மை உள்ளவனை கற்றுமா? நாம அது ஒன்றும் இல்லாமல் நம் சபையை வெளியே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். சபையாக சேர்ந்து சபை என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வோம். கடவுளுடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எடுப்போம். எல்லாரும் மேலான தெய்வீகமானாலும் நம்முடைய சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுள் இந்த வாழ்க்கையை நீங்கள் இந்த மக்களிடம் இறுதியாக வேண்டுவதற்காக நாங்கள் அளித்திருக்கின்றோம். இந்த வசனங்களை இத்தானவன் பரிசுக்கு தாழ்மையாக வேலை நாம் ஏற்றுக்கொண்டு கனத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்ற ஒரு சபையாகும் உங்களுடைய பிள்ளைகளாக நாம் வாழ கிருபைக்கு பதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையை நாங்கள் காண்கிறீர்கள். உங்களுடைய ஊழியம் வர வேண்டும் என்று ஏறி ஒரு மதித்து அல்லது தனிமையை அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு சபையாக நாங்கள் புறப்பட்டு இவர்களுடைய உதவி புரிய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ பரிசுத்தமாக நீங்கள் உதவி செய்து காத்துக் கொள்ள வேண்டும். சொல்வதை இருக்கின்ற ஏகத்தின் வழியாக நான் வேண்டும் செய்கின்றோம். ஜனங்களை